ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாக் வீடியோவில் நிறையா டைம் என்கொயரி பண்ண மாடல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன புதுசாக ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். புதுசாக பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 11 வந்திருக்கு. அப்புறம் வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் 13ல் ரெட் கலர் சீல்டு வந்திருக்கு. சீல்டு கட் ஆக்டிவேட்டும் வந்திருக்கு. சீல்டு கட் ஆக்டிவேட்டட் ரெண்டுமே வந்திருக்கு. அப்புறம் ஐவாட்ச் இருக்குது. அப்புறம் 12ல் 2 ஸ்டாக் வந்திருக்கு 128 ஜிபியில். அப்புறம் 15 ப்ளஸ் வந்திருக்கு 128 சீல்டு கட் ஆக்டிவேட்டட் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாக்லாம் புதுசாக வந்திருக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக போடுற மாதிரி வந்து ஐஃபோன் 6, 6s, 7, 8 அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஓகேங்களா? அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டுட்டேன். திருப்பி அதை போட நமக்கு விருப்பம் இல்லை. இப்போ அடுத்ததாக ஸ்டாக்கில் பார்க்குறது ஐஃபோன் 5s 16 ஜிபி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் இருக்குது. லைட்டாக யூஸ்டு மார்க் டென்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு 3800 வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸஸில் 256 ஜிபி பேட்டரி சேஞ்சு உங்களுக்கு ஃபோன் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. டிவைஸ் அண்ட் கேபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 16500. இது பாக்ஸு கேபிள் எந்த வித பேட்டரிலாம் மாற்றாத பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா இது 80. இது பார்த்தீங்கன்னா இதுவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆனால் யூஸ்டு பவுச் மார்க்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 17500. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மேக்ஸில் வந்து புதுசு இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா புதுசு 64 ஜிபி 27500 வித் ஹெட்ஃபோனு. வித்தவுட் ஹெட்ஃபோன் பார்த்தா 26500. அதே இதில் வந்து எக்ஸஸ் மேக்ஸில் இதுவும் புதுசு தான். சீல்டு கட்டு ஆக்டிவேட்டட் தான். ஆனால் பேட்டரி மட்டும் சர்வீஸ்ன்னு காட்டுது. எதுனாலும் தெரில, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து 22000 வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் நிறையா பேர் கேட்ட ஃபோன் தான். 11ல் 128 ஜிபி டிவைஸு பாக்ஸு கேபிள் இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வந்திருக்கு. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 19500 வரும். ஃபோன் நல்லா நீட்டாக இருக்குது. அந்த யூஸ்டு மட்டும் பவுச் மார்க் லைட்டாக இருக்குது, ரொம்ப இல்லை. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த்து 80. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 ஜிபி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 19500. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டாக் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 12 மினி பார்த்துடலாம். ஏன்னா 12 மினி ரெகுலராக போட்டுட்ருக்கோம், ஒன்றுமும் ஆகலை. இந்த ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் 12 மினின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 12 மினியில் 64 ஜிபி பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 76 இருக்குது. 64 ஜிபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19500. டிவைஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஓகேங்களா? பாக்ஸு கேபிள் எல்லாமே இருக்குது. இந்தியன் ஸ்டாக் தான் இது. இது வந்து 19500. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12லேயே 2 ஸ்டாக் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ. பிளாக் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அதாவது டிஸ்பிளே மட்டும் ஷோரூமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜென்யூன் பார்ட் டிஸ்பிளே வந்து ஷோரூமில் தான் மாற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 25500. பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்யூன் பார்ட் ரீப்ளேஸ்டுன்னு காட்டுதா. இது வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது, நோ இஷ்யூஸு. இது பார்த்தீங்கன்னா 25500. ஃபோன் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது, க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. டிவைஸ் கேபிள் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தோன்னா அதுலேயே வந்து ப்ளூ கலரு. இதுவும் வந்து 25500 தான். இதோட பேட்டரி ஹெல்த் வந்து 80 இருக்குது. அதாவது இந்த பிளாக் கலரோடது பேட்டரி ஹெல்த் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. இதில் வந்து யூஸ்டு பவுச் மார்க்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதுவும் 25500. ஆனால் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல. பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 82% இருக்குது. ஓகேங்களா? இதில் ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. இது வந்து 82% பேட்டரி ஹெல்த் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 25500. அடுத்தது 12 ப்ரோ மேக்ஸ் ரெகுலராக போடுறது தான். பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100 வரும். ஃபோன் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்கும். உங்களுக்கு வந்து 3 months ஷாப் வாரண்ட்டி. பேட்டரிக்கு 6 month வாரண்ட்டி இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48000 வரும். 256 ஜிபி. இப்போ 13ல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிவைஸ் வந்திருக்கு. ஜஸ்ட்டு 15 days ஓல்டு. உங்களுக்கு 15 days தான் ஓல்டு. அதோட பில்லும் நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 22 ஜூனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 52000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 22 ஜூன், அதாவது 15 நாள் டு 17 days ஓல்டு.
ஃபோன் புதுசுங்க, எந்த டென்ட்டும் ஸ்க்ராட்சும் இல்லை. பேட்டரி ஹெல்த் 100. வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் June 21 வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த் 100, 128 GB, புதுசு தான், கேபிள்லாம் அன்யூஸ். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 41,500, 41,500 புதுசு. அதாவது நெக்ஸ்ட் டு சீல் கட் கண்டிஷன் சொல்லலாம். 41,500க்கு ஒரு பெஸ்ட்டான டீலு. வேணுன்றவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணியாமல் வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட அந்த ஸ்டாக்கும் இருக்குது. 2 months ஓல்டு ஸ்டாக் போட்டோம்ல, அந்த ஸ்டாக்கும் இருக்குது. எது 2 months ஓல்டு? 2 months ஓல்டு ஸ்டாக்கும் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. இதோட ப்ரைஸ் வந்து 40,500. இந்த ஸ்டாக் அவைலபிளில் தான் இருக்குது. மிட் நைட் கலர், பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா. 40,500. இதுக்கு பில் இல்லை ஆக்சுவலி. அடுத்த ஸ்டாக் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த 6-7 month ஓல்டு பேட்டரி ஹெல்த் 91, அதுக்கு நம்மக்கிட்ட பில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு ஒன்று வாரண்ட்டி ஆல்மோஸ்ட் 5 months இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,500 வரும். இதுக்கான பில்லு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ 13ல் 256 GBயில் டிஸ்பிளே சேஞ்சு ஒன்று இருக்குது. 30,000 போட்டிருந்தேன். அதுலேயே ஒன்று இருக்குது, அதுவும் 30,000 போட்டிருந்தேன். 2 ஸ்டாக்கும் அவைலபிளில் இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் 88, இது பேட்டரி ஹெல்த் 87. ரெண்டுமே 30,000 தான். இது வந்து பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இது டிவைஸு பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இதில் வந்து யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே 30,000 தான். ரெண்டுமே 256 GB தான். ரெண்டுமே இது 87 பேட்டரி ஹெல்த், இது 89 பேட்டரி ஹெல்த். ரெண்டுமே டிஸ்பிளே சேஞ்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டாக் என்னென்னா நம்ம 12 ஒன்று காட்டலை பாருங்கள். 12 பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சு லாஸ்ட் வீடியோலாம் போட்டிருந்தேன் உங்களுக்கு. 20,000 போட்டிருந்தேன். 128 GB, பேட்டரி ஹெல்த் 83. ஃபோன் நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் 5G தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா. அது வந்து 20,000. அப்புறம் நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மாடல் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து 13 Pro Maxல 256 GB. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த இடத்துல மட்டும் ப்ரோக்கன் ஆகிருக்கு. 256 GB வேரியண்ட்டு. டிவைஸ் அண்ட் கேபிள் பாக்ஸ் இல்லை. 256 GB வேரியண்ட்டு. ஓகேங்களா. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. இது நான் தனி வீடியோவும் போடுறேன். 86% இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ நம்ம தரப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 48,000 தாங்க. வெறும் 48,000. வெறும் இந்த கிளாஸ் கிராக் ஆனது. இதை நீங்கள் வந்து பவுச் போட்டாலும் மறைஞ்சிரும், இல்லை பின்னாடி ஸ்டிக்கரிங் பண்ணாலும் மறைஞ்சிரும். ஓகேங்களா. இது வந்து 48,000க்கு 13 Pro Max 256 GB ஒர்த்து. லைட்டாக வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் டிஸ்பிளேல இருக்குது. அதெல்லாம் தெரியலை கண்ணுக்கு. டெம்பர் கூட சுத்தமாக மறைஞ்சிரும். மற்றபடி ஃபோனில் ஒரு டென்ட்டு கூட கிடையாது. டென்ட்டு ஒன்றுமே இல்லை. 48,000க்கு இது தாராளமாக வாங்கலாம். நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு 13 லோ ப்ரைஸில் தேடிட்டு இருந்தீங்க, 13 Pro Max ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டு ஒர்த்துன்னு சொல்லுவேன். 48,000க்கு இது நம்ம ஷாப் வாரண்ட்டி 3 months வந்துடும். அப்புறம் 15 ஆஸ் யூஷுவல் ரெகுலராக போடுற மாதிரி அந்த கிளாஸ் கிராக் ஸ்டாக் இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 99. உங்களுக்கு ஃபுல் கிட்டு வந்துடும். உங்களுக்கு ஒன்றும் அக்டோபர் மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. அதுக்கான பில்லும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்தது என்னது 15+ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். 15+ பார்த்தீங்கன்னா வாங்கி 3 மாதம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஃபுல் கிட்டு, பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் வெறும் 66. உங்களுக்கு வாரண்ட்டி ஸ்டேட்டஸ் நான் காட்டுறேன். 29th March 2025 வரைக்கும் இருக்குது. இதை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து கம்பேர் டு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 15 போட்டிருப்போம் க்ரீன் கலரு. அதை விட நான் ஏன்னா இது 3 months ஓல்டு, அது வந்து ஆல்மோஸ்ட் 7 month ஓல்டு. இதில் என்னன்னா ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த கேமரா கிட்ட மட்டும் பீல் ஆஃப் ஆகிருக்கு. மற்றபடி இஷ்யூ எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே ஒரு பீல். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000. பட் ஆனால் இதோட கண்டிஷன் வந்து ஒரு டென்ட்டு கூட கிடையாது. பார்த்துக்கோங்க, ஒரு டென்ட் கூட கிடையாது. ஒன்றும் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 மார்ச் வரைக்கும் இருக்குது. வெறும் இந்த பெயிண்ட் மட்டும் பீல் ஆஃப். இதை நீங்கள் வந்து அந்த கேமரா ரிங் போட்டாலும் மறைஞ்சிரும், இல்லை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற கேஸ் போட்டாலும் மறைஞ்சிரும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000. பேட்டரி ஹெல்த் 100. உங்களுக்கு 128 GB வேரியண்ட் இது. ஓகேங்களா. சைக்கிள் கவுண்ட்டும் காமிச்சிட்றேன்னா, சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 66 தான். ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டியே உங்களுக்கு 11 மாதம் கிட்டே இருக்குது. ஃபுல் கிட்டு வந்துடும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 ஃபுல் கிட்டோட வரும். 60,000 தான் வரும். இப்போ யூஸ்டு ஸ்டாக் எல்லாமே பார்த்தாச்சா. இப்போ இந்த iWatch லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். இது பார்த்தீங்கன்னா iWatchல SCயில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 44mm GPS, பேட்டரி ஹெல்த் 94, ஃபுல் கிட்டோட இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். ஓகேங்களா.
10,000 பார்த்துக்கோங்க. iWatchல எஸ்சியில் 44mm ஜிபிஎஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். அதே மாதிரி இந்த iWatchும் சேலுக்கு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா iWatch சீரியஸில் செகண்ட் ஜென்ரேஷன் 44mm ஜிபிஎஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500. பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 89 என்னமோ இருக்குது நினைக்கிறேன். பேட்டரி ஹெல்த் வந்து 89. நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இன்னொரு வாட்ச் வாங்க போகிறேன், அதனால் சேல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆமாம், பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 88 இருக்குது. ஜிபிஎஸ்ஸு 44mm செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இது அதிலே செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்டார் லைட் கலரு. உங்களுக்கு 10,500 வரும். இது ஆனால் டிவைஸ் அண்ட் சார்ஜர் மட்டும்தான், கேபிள் மட்டும்தான் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீல்டு ஸ்டாக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். யூஸ்டில் பார்த்தாச்சு. அப்புறம் இந்த ஃபோல்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஃபோல்டு 3E இன்னர் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இங்கே கிராக்கு, அப்புறம் இங்கே ஒரு பிளாக் டாட் இருக்கும், பேக் டோர் கிராக். இது வந்து 21,000 சொல்லியிருக்கேன். இதுவும் ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது. அப்புறம் வந்து iPhone 13 சீல்டு கட்டு ஆக்டிவேட்டட் இருக்குங்க, 2 ப்ளூவும் ரெட்டும். இது ரெட்டு பார்த்தீங்கன்னா 44,500, ப்ளூ பார்த்தீங்கன்னா 45,000. ரெண்டுமே சீல் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. மற்றபடி யூஸ்லாம் பண்ணல. ரெண்டுமே புதுசு. பார்த்துக்கோங்க, காட்டுறேன். ரெண்டுமே பாருங்கள், ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. வெறும் சீல் மட்டும் கட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. 1 இயர் ஆப்பிள் வாரண்டியோடு வந்துடும். பார்த்துக்கோங்க, எல்லாமே அன்யூஸ்டு தான். கேபிள் எல்லாம் அன்யூஸ்டு. 1 இயர் வாரண்டியோடு வரும். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புதுசு வாங்கணும் லோ பட்ஜெட்லன்னு பிளான் பண்ணிங்கன்னா இதை தாராளமாக வாங்கலாம். 1 இயர் வாரண்ட்டி. உங்களுக்கு ரெட்டு வந்து 44,500, ப்ளூ வந்து 45 வரும். ஓகேங்களா? இப்போ சீல்டில் 13 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு 10 டிவைஸ் இருக்குது. பாருங்கள், எல்லாமே இது சீல்டு தான். எல்லாம் சீல்டு. பிளாக் கலரில் ஒரு 4 பீஸ் இருக்குது. அப்புறம் ப்ளூ கலரில் ஒரு 3 பீஸ் இருக்குது. 13 மட்டும் நீங்கள் அடுக்கிற ரெட்டில் 1 இருக்குது, ஒயிட்டில் 2 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 பீஸ் நம்மக்கிட்ட சீல்டு மட்டும் இருக்குது 13ல். இன்றைக்கி பாருங்கள், இது ஃபுல் ஸ்டாக்கும் 13 தான். ஓகேங்களா? இது எவ்வளோனா 48,500 வரும். உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,500 வரும். 13 128GB காம்ப்ளிமெண்ட்டாக பவுச் அண்ட் டெம்பர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ல் சீல்டு இருக்குங்க. க்ரீனில் 3 பீஸு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பிங்க்கில் 1 பீஸு, பிளாக்கில் 1 பீஸு. ஓகேங்களா? டோட்டலாக 5 பீஸ் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000 வரும். ப்ரைஸ்லாம் ஏறிடுச்சு, 65,000 வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 15+ல் 256GB பிளாக் கலர் ஒன்று இருக்குது. 15+ 128ல் ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74,000. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82,500 வரும். ரெண்டுமே பியூர் சீல்டு வித் 1 இயர் வாரண்ட்டி வரும். அப்புறம் வந்து ஐபேடில் 10th ஜென்ரேஷன் சீல்டு இருக்குது. பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி, பிங்க் கலர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000. அதுக்கப்புறம் வந்து ஏர்பாட்ஸில் செகண்ட் ஜென்ரேஷனில் 2 இருக்குது. ப்ரோ இல்லை, இது நார்மல் தான். செகண்ட் ஜென்ரேஷனில் சீல்டு 2 ஸ்டாக் இருக்குது வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,200 வரும். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் 9,200. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்கும் கவர் பண்ணிட்டேன். இந்த 13 Pro Maxலாம் ரேட்டுக்கு ஒர்த்தான மாடலு. அப்புறம் 15+ ஒர்த்துன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த 13 சீல்டு கட் ஆக்டிவேட்டட்லாம் வந்து சரியான ரேட்டு. அப்புறம் 12, இந்த 11லாம் வந்து உடனே போயிடும். ஆக்சுவலி 11ல் வந்து ட்ரூ டோன் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆனால் டிஸ்பிளே வந்து அன்னோன் பாட்டு காட்டலாம், ஆனால் ட்ரூ டோன் ஒர்க் ஆகலை. இப்போ தான் நானே செக் பண்ணுறேன். பட் ஆனால் எந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜும் காட்டலை. பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது வந்து சில டைமில் அப்டேட்டில் கூட இந்த மாதிரி ஆகலாம், க்ராஷ் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. திடீர்னு அதுவே வந்துடும். ஸோ இதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ட்ரூ டோன் மட்டும்தான் ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 தரேன். ஏன்னா 19,500 தந்தேன். இப்போ 19,000 போடுறேன். ஏன்னா நானே நோட்டீஸ் பண்ணல, சாரி. 19,000 மட்டும்தான், 500 கிடையாது. லெஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து டிவைஸு, பாக்ஸு, கேபிள் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ. அப்புறம் வந்து இந்த ஐபேட் சொல்ல மறந்துட்டு பாருங்க. ஐபேடில் 4th ஜென்ரேஷன் ஜிபிஎஸ் ப்ளஸ் ஒய்ஃபை வெர்ஷனு. சிம் கார்டு போட்டுக்கலாம். இதான அப்டேட் சப்போர்ட் கிடையாது. நீங்கள் யூடியூபு அந்த மாதிரி அப்புறம் ஆன்லைனில் சர்ஃபிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சார்ஜ் சூப்பராக நிற்கும். உங்களுக்கு 64GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் வந்து 7,500. இன்னையோட ஸ்டாக் அவ்வளோதான். நாளைக்கு வேறு என்ன ஸ்டாக் வந்தால் போடுறேன். இப்போ இது வரைக்கும் எல்லா ஸ்டாக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். வீடியோ முடிச்சுக்கலாமா? பை பாய், see you.